வணக்கம். இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா 4 கட்டு வச்சு ஆம்லா நாட்டு. அதுக்கு நான் எல்லோவும் கிரீனும், இலை பச்சை நல்ல மஞ்சள் அந்த கலரில் எடுத்திருக்கேன். இந்த 2 காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதில் 4 கட்டு வச்சு மார்க்கெட் சைஸில் கூடை போட போகிறேன். அதுக்காக ஒயர் எடுத்திருக்கேன். இந்த கூடை எப்படி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஸ்டார் பேட்டர்னில் வரும். ஈக்குவல் குவான்டிட்டி தான் பிடிக்கும் ஒயர். இதுக்கு நீ என்ன அளவுன்னா 27 பூ நீளம், 17 பூ அகலம். நல்ல பெருசாக இருக்கும் கூட, அதுக்காக எடுத்துருக்கேன். 27 பூ நீளம், 17 பூ அகலம். 17 இல்லை, ஆமாம் 17 பூ அகலம். அதுக்கு நான் என்ன அளவில் ஒயர் எடுக்கிறேன்னா 10.5 அடி. பார்த்தீங்களா, 6 இன்ச்சு 10.5 அடியில் ஒயர் எடுத்துக்கிறேன். 27 பூ நீளம். அப்போ 27ன்னா 54 கட் ஒயர் வேணும். ஒரு நெல்லிக்காய் முடிச்சுக்கு 2 கட் ஒயர் வேணும். 27 பூனா 54 ஒயர் வேணும். 10.5 அடியில் 54 கட் ஒயரும். அகலம் பார்த்தீங்கன்னா 17 பூ அகலம் வச்சு போட போகிறேன். அது அகலத்தை பற்றி பிரச்சனை இல்லை, நம்ம போடும்போது தான் பார்க்க போகிறோம். இப்போ 27க்கு 54 கட் ஒயர் எடுக்கணும். 54க்கு 26 ஒரு மஞ்சள்லையும் 28 பச்சையிலையும் எடுத்துக்க போகிறேன். இப்போது மஞ்சளில் 10.5 அடியில் ஒரு ஒயர் வெட்டிக்கிட்டேன். இதே மாதிரி மஞ்சளில் 26, பச்சையில் 28 வெட்டிக்கிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். மஞ்சளில் 26, பச்சையில் 28 ஒயர் 10.5 அடியில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போட ஆரம்பிச்சிடலாம். ரெண்டும் ஈக்குவலாக தான் தேவைப்படும். அதனால அது ஒரு பார்ட்டை வச்சுட்டு இன்னொரு பார்ட் மட்டும் நம்ம கையில் வச்சுக்கலாம். கிரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நமக்கு கிரீன் கலர் ஒயர் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு கிரீன் கலரில் தான் பியூர் நாட் வேணும். அதுக்காக பியூர் ஆம்லா நாட் கிரீன் கலரில் தான் வேணும். அதுக்காக கிரீன் கலரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது சைடு வால்க்கு நான் ஒயர் ஃபர்ஸ்ட் லைனில் விடலை. ஏன்னா இதை நம்ம ஹைட் பண்ணிடுவோம், அதாவது இதை கட் பண்ணி உள்ளே சொருகிடுவோம். அதனால தேவையில்லாமல் இந்த பக்கம் ஃபுல்லாக ஒயர் விட்டுட்டு நம்ம அதை கட் பண்ணி கட் ஒயரை வச்சுருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றதுக்காக இந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும் இப்படி ஒரு 4 இன்ச் அளவுக்கு இந்த பக்கம் விட்டுட்டு நம்ம இது பண்ணுவோம். 2வது லைன்லேருந்து தான் நம்ம சைடு வால்க்கு ஒயர் விடுவோம். அது நம்ம நெல்லிக்காய் நாட் போட ஆரம்பிச்சிடலாம். எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை ஒரு லூப் பிடிச்சிக்கிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கட் ஒயர் ரெண்டில் ஒரு ஒயரை அப்படி இன்னொரு லூப் பிடிச்சிக்கிறோம். 3வது ஒயரை இன்னொரு லூப்பில் இப்படி போட்டு இப்படி வைக்கணும். யூஸ்வலாக அது தேவைப்படாதனால நம்ம இப்படி சேர்த்து வச்சுக்கலாம். இப்படி 2 லூப் மேலே இருக்கணும். ஒரு லூப்பை இப்படி லாக் பண்ணி பிடிச்சிக்கிறோம். பாருங்கள், இது ரைட் சைடு ராங் சைடு, ரைட் சைடு ராங் சைடு, ரைட் சைடு ராங் சைடு இப்படி வச்சுக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டோம். ஃபர்ஸ்ட்டு ரைட்டை விட்டுட்டு 2வது ஒயரை இப்படி மேலே எடுத்து போடுறோம். 3வது ஒயரை விட்டுட்டோம். 4வது ஒயரை இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் போட்டு எடுக்கிறோம் வெளியே. 5வது ஒயரை விட்டுட்டோம். 6வது ஒயரை ஃபர்ஸ்ட் லூப்பில் போட்டு இப்படி 2 லூப்லையும் எடுத்துடுறோம். எடுத்துட்டு இதை நல்லா லாக் பண்ணிட்டு இப்போ நம்ம 2 பக்கமும் நமக்கு ஈக்குவலாக வரணும். அதனால இந்த பார்த்தீங்களா, இந்த கட் ஒயரு இந்த லூப் ஒயரு ரெண்டையும் சேர்ந்தா மாதிரி இழுக்கிறேன் கீழே. அப்போ தான் மேலே ஏறுங்க தாளுமா வராமல் இருக்கும். இது ரன்னிங் ஒயரு நம்ம எப்படி வேணால் இழுத்துக்கலாம். இப்போ பியூராக ஒரு ஆம்லா நாட் நமக்கு கிடச்சிருச்சு. மேபி உங்களுக்கு ஆம்லா நாட் போட தெரியாது, நான் இப்போ தான் போட்டு பழகிறேன் அப்படின்னா ஆம்லா நாட் எப்படி போடுறதுங்கிறது வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அம்மாவின் வாழ்வில் சேனலில். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ நம்ம ஒயரை செக் பண்ணிக்கிறோம். சரியா இருக்கு. இப்போ இன்னொரு ஒயரை செக் பண்ணணும். ஆப்போசிட் இருக்கிற ஒயர் தான் ஒரே கட் ஒயரு. இதுவும் சரியா இருக்கு. ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு எச்சு கம்மி வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது எல்லோ போடுறோம். லூப்பு பிடிச்சிக்கிறோம். 2 எல்லோ ஒயரு ஈக்குவலாக வச்சு மடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு எல்லோ ஒயர் போடுறோம். இன்னொரு எல்லோ ஒயரை இப்படி லாக் போட்டுக்கிறோம். இப்போ இந்த ஒயரை மடக்கிக்கிறோம்.
மூணாவது ஒயர் விட்டு நாலாவது ஒயரு, அஞ்சாவது ஒயர் விட்டு ஆறாவது ஒயர். இப்போ இந்த லூப்போடு சேர்த்து இந்த ஒயரையும் சேர்த்து இப்படி கீழே இழுக்கிறோம். இது மிங்கிள்டு நாட், இது பியூர் நாட்டு, இது மிங்கிள்டு நாட்டு. ஒயரை செக் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஒரு ஒரு ஒயரையும் செக் பண்ணி 27 நாட்டையும் நம்ம போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் செகண்ட் லைன் போட்டு 17 பூ அகலத்துக்கு நம்ம போட போறோம். இது எச்சு கம்மி வருது பாருங்க. இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். எந்த ஒயர் ஜாஸ்தியா இருக்குதோ அதை பிடிச்சி நம்ம கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு தான் அடுத்த ஒயர் போடணும். இது சிங்கிள் 17 பூ ஆகலாம், அதாவது ஒத்தப்படையில தான் முடியுது. அதனால நமக்கு ஃபர்ஸ்ட் லைன்லயே நம்ம செக் பண்ணிக்கலாம். ரெட்டப்படையா இருந்தால் தான் 2 இது போட்டுட்டு பண்ணணும். நான் அந்த 27 நாட்டையும் போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். நீங்கள் அதுக்குள்ள அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 27 நாட்டு போட்டாச்சு. க்ரீனு, எல்லோனு, மிங்கிள்டு நாட்டுன்னு இப்படின்னு 27 நாட்டு போட்டு முடிச்சுட்டேன். இப்போ இந்த பக்கம் 4 இன்ச்சு விட்டு வெட்டின மாதிரி இந்த பக்கமும் 4 இன்ச்சு விட்டு வெட்டிடலாம். வெட்டிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த கார்னரை வந்து ஒரு நாட் போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம அடுத்து 2 லைன் போடுறதுக்குள்ள இது ஃபுல்லாக அப்படியே லூஸ் ஆகிடும். இந்த பக்கம் ரன்னிங் ஒயர் வேற, இந்த வால் ஒயர் வேற இல்லை, சைடு வால் ஒயர் வேற இல்லை ரொம்ப பெருசா. அதனால இது நம்ம எடுத்து ஆட்டி ஆட்டி போடுறதுக்குள்ள இது பூரா அப்படியே களைஞ்சு லைனே கொலன்னு ஆயிரும். இதே பாருங்க அப்படியே லூஸ் ஆயிடுச்சு எல்லா நாட்டும். இப்போ அடுத்த லைன் போடும்போது டைட் பண்ணி தான் போட்டாகணும். அடுத்து 2 மேல ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட்டாதான் அது வந்து இந்த பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்லைன்னா இப்படிதான் வந்து லூஸ் ஆயிடும். அதனால இந்த கார்னர் 2 இந்த ரன்னிங் ஒயர் வந்து லூஸ் ஆயிடாம இருக்கிறதுக்காக 2 பக்கமுமே இந்த மாதிரி நாட் போட்டு வச்சிருக்கேன். இப்போ வந்து மேல ஒரு லைன் கீழே ஒரு லைன் போடணும். என்னன்னா இது வந்து ஈக்குவலா தான் ஆகும் செலவாகுன்றதுனால இப்போ பச்சை போட்டிருக்கேன். அடுத்தது சாண்டில்ல போட போறேன். இப்போ இந்த சாண்டில் இல்ல, எல்லோ, மஞ்சள். இந்த மஞ்சள்ல போடும்போது தான் சைடு வாலுக்கு நம்ம ஒயர் விட ஆரம்பிக்கணும். இப்போ இது எல்லா ஒயரும் 2 பக்கம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம இந்த பக்கம் இருந்து ஒரு ஒயரை எடுத்துக்கலாம். இந்த ஒரு பச்சை ஒயர் எடுத்து அதுல இருந்து நம்ம அளந்து எடுத்துக்கிறோம். இப்போ இதுல வந்து இது ரொம்ப பெரிய கூட இல்லையா, மார்க்கெட் சைஸ் கூட. அதனால ஒரு 3/4 அடி 1/2 அடிக்கு கொஞ்சம் அதிகமாவே சைடு வால் கம்மியா விட்டுறேன். நீங்க எப்படி வந்து இப்போ இது 1/2 அடி கம்மியா விட்டாலும் நம்ம இது கிராஸ் கட் இந்த ரன்னிங் ஒயர் வச்சு போட்டாலும் நெல்லிக்காய் முடிச்சு கூடையை பொறுத்த வரைக்கும் கிராஸ் கட் ஒயர் கூட மாதிரி தான் இப்படி சைட்ல போகும். இப்ப இது அருங்கோணமா தான் இருக்கும் இந்த பேஸ். அதனால எப்படி இருந்தாலும் ஒரு ஒயரு இந்த கட் ஒயர் வந்து ஒன்னு சைட்ல போயிட்டு இந்த ஒயர் பெருசா தான் இருக்கும். இது கொஞ்சம் ஒரு அடி 3/4 அடி சேதம் ஆகதான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. இப்ப நம்ம சைடு வாலுக்கு நம்ம விடுறது இப்ப இது 17 லைனுங்கும் போது இது ஃபர்ஸ்ட் லைனு மேல 8 கீழே 8 போடுவோம். அப்ப அந்த 8 லைனுக்கும் வேணா அந்த ஒரு 3/4 அடி இல்ல 1/2 அடிக்கு கொஞ்சம் அதிகமா ஒரு 7 இன்ச்சு அளவுக்கு கம்மியா விட்டோம்னா இந்த ஒரு 8 8 16 ஒயருக்கு நம்ம கொஞ்சம் ஒயர் சேவ் பண்ணலாம். இது அளந்தும் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா எந்த இடத்துல ஒயர் கிராஸ் ஆகுதுன்னே தெரியாது. அதனால நான் ஒரு 1/2 அடிக்கு கொஞ்சம் அதிகமா விட்டுட்டு ஒரு 7 இன்ச் அளவுக்கு சைட்ல கம்மியா விட்டுட்டு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுருவோம். 2வது ஒயர்ல இருந்து தான் இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டோம். 2வது ஒயர் தான் போட போறோம். இந்த கார்னர்ல இருக்கிற ஒயரு எப்படியுமே இப்படி வெளியில போயிடும். இப்ப இந்த ஒயர் நமக்கு கம்மி பண்ணவே முடியாது. அதே மாதிரி இந்த 3வது ஒயர் போயிடும், 5வது ஒயர் போயிடும். அதனால நம்ம அந்த ஒயர் வந்து நமக்கு சேதம் ஆகதான் செய்யும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் விட்டுட்டோம். இந்த 2வது ஒயரும் 3வது ஒயரும் எடுத்து போட போறோம். இந்த லைன் ஃபுல்லாவே உங்களுக்கு மிங்கிள் நாட்டா தான் வரும். முடிச்ச 4 பக்கமும் டைட் வச்சுக்க வேண்டியதான். இந்த ஒரு முடிச்சு போடும்போது இந்த கீழ் நாட்டை 2 பக்கமும் ஒயரை இழுத்து நம்ம சரி பண்ணிக்கணும். அப்பதான் இந்த முடிச்சு வடிவமா இருக்கும். இது பாருங்க லூஸா இருக்கு. இப்ப நம்ம இழுக்கிறோம்னா இப்படி 2 ஒயரையும் சேர்ந்த மாதிரி இழுக்கணும். இழுத்து டைட் வச்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்த முடிச்சு போடுறோம்.
மிங்கிள் நாட் இப்படியே தான் வரும். இப்போ மேலேயும் எல்லோ கலர் தான், கீழேயும் எல்லோ கலர் தான். இந்த எல்லோ கலர் வச்சு மேலே ஃபுல்லாக லைன் போடணும், கீழே எல்லோ கலர் வச்சு போடணும். அதே மாதிரி மேலே பச்சை, கீழேயும் பச்சை, மேலே மஞ்சள், கீழேயும் மஞ்சள், அப்படியே வச்சு மேலே 8 லைனு, கீழே 8 லைன், 8 8 16 ஒன்று 17 லைன் போடணும் பேஸு. நான் 17 லைனும் போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இதே மாதிரி தான் போடணும். இந்த சைடு வால்க்கு விட்டுருக்கோம் இல்லையா ஒயரு, இந்த ஒயர் அளவே தான் இந்த சைடு முடிச்சுட்டு, இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த வரும்போது இந்த பக்கம் இந்த சைடு வால் ஒயரை எடுத்து இந்த பக்கம் அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இந்த சைடு வால் இந்த ஒயர் அளவே தான் சைடு வால்க்கு எல்லா ஒயரும் விடணும். பேஸ் வந்து 17 பூ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், போட்டுட்டோம் பாருங்க. இதுதான் சென்டர் லைன், இது சென்டர் லைன். இந்த பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு விட்டு நம்ம முடிச்சு போட்டு ஆரம்பிச்சது. 1 2 3 4 5 6 7 8 9, மேலே 8 லைனு, கீழே 8 லைன், 8 8 16 ஒன்று 17 லைன், 17 லைனும் மொத்தம் 29 பூ நீளம். இன்னும் 2 பூ வச்சா கூட இன்னும் கொஞ்சம் நீளமா அழகா தான் இருக்கும். நான் ஒயரு இது போதுன்ட்டு 29 பூ வச்சுட்டேன். 31 வச்சா கூட நல்லா தான் இருக்கும், ஏன்னா கூட கொஞ்சம் பெருசா நல்லா பார்க்கறக்கு அழகா இருக்கும். நான் 29 பூ போதுன்னு இதுல 29 பூ தான் வச்சிருக்கேன். இப்ப நம்ம வந்து மேல கூட இதே மாதிரி தான் ஒரு பூ, ஒரு எல்லோ ஒரு கிரீன் வச்சு தான் போட போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுல வந்து இன்னொரு ப்ராசஸ் இருக்கு. இங்க 4 இன்ச்சு விட்டு வெட்டினோம் பாத்தீங்களா, அது எதுக்காகன்றதை நான் இப்ப சொல்லிடுறேன். இப்ப நெல்லிக்காய் முடிச்ச பொறுத்த வரைக்கும் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு தான் போட போறோம். ரன்னிங் ஒயர் வச்சு போடும்போது இப்படி பேரா இருக்கணும் ஒயர், கிராஸ் கட்டுக்கு வர மாதிரி இப்படி பேரா இருக்கணும் ஒயர், இப்படி பேரா இருக்கும். இப்படி நம்ம லைன்ல செக் பண்ணிட்டு வரும்போது இது எல்லா ஒயருக்கும் பேர் இருக்கும். இந்த கார்னர்ல வர்ற இந்த ஒரு ஒயருக்கு மட்டும் பேர் இருக்காது. அதே மாதிரி ஃபுல்லா இருக்கும், இந்த கார்னருக்கு பேர் இருக்காது. இந்த பேர் இல்லாத ஒயரையெல்லாம் கட் பண்ணி நம்ம உள்ள சொருகிடணும். அதான் இப்ப பண்ண போறோம். இப்ப ஆல்ரெடி இங்க இந்த கார்னர்ல இருக்கிற இந்த ஒரு ஒயரை வெட்டி நம்ம கம்மியா தான் விட்டுருக்கோம். இப்ப இதெல்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமம், கொஞ்சம் ப்ரோவா இருக்குங்க. ரொம்ப அதை நுணுக்கமா போடுறவங்களால மட்டும்தான் அது போட முடியும். நம்ம போதும் பரவாயில்ல, இந்த ஒரு ஒயரை நம்ம இதுல வச்சுக்கலாம், கைப்பிடியில வச்சுக்கலான்ட்டு நான் இதை அவ்வளவா மெனக்கிடுறது இல்லை. இந்த கார்னர்ல நல்லா செக் பண்ணிட்டு இந்த கார்னர்ல பேர் இல்லாத இந்த சிங்கிள் ஒயரை இப்படி கட் பண்ணிடலாம். இதே மாதிரி இந்த கார்னர்ல இருக்கிறது 4 கார்னர்ல இருக்கிறதையும் கட் பண்ணும். இதுக்கு மொத்தம் 6 கார்னரு. 6 கார்னர்ல ஒரு கார்னர் ஆல்ரெடி நம்ம கம்மியா தான் விட்டுருக்கோம். இதுல 3வது கார்னர் வெட்டிட்டு 4வது கார்னர் வெட்டியாச்சு. இந்த வெட்டின ஒயரை உள்ள சொருகிடும். இது நல்லா மடிச்சு எந்த லைன்ல போகுதோ அந்த லைனுக்கு இப்படி சொருகி விட்டுறணும். இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிடணும். இந்த நாட்டை அவுத்து விட்டுட்டு சொருகிடலாம். இதே மாதிரி தான் இந்த 6 ஒயரையும், இந்த ஒயர் எவ்வளவு நீளத்துக்கு இருக்கோ அவ்வளவு நீளத்துக்கு சொருகலாம், இல்லைன்னா ஒரு 6 பூ அளவுக்கு சொருகிட்டு விட்டுறலாம். இதையும் சொருகணும், இதே மாதிரி தான் சொருகணும். இப்போ இதை சொருகி முடிச்சு வச்சு நான் சொருகிக்கிற மறுபடியும். இப்போ வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு கூடைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பச்சை கலர் ஒயர் வச்சு தான் லாஸ்ட் லைன் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கூட சரியா போட்டிருக்கோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த பேட்டர்ன் மேற்கொண்டு மேலே அதே மாதிரி வரத்துக்கு இந்த பேட்டர்ன் சரியா போட்டிருக்கோமான்னு பார்க்கறதுக்கு இந்த சிங்கிள் இந்த சுத்தி வர பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் நாட்டு மிங்கிள் நாட்டு, பியூர் நாட்டு மிங்கிள் நாட்டு இப்படிதான் வரும். நீளத்திலையும் அகலத்திலையும் இதே மாதிரி வரும். பியூர் நாட்டு மிங்கிள் நாட்டு, பியூர் நாட்டு மிங்கிள் நாட்டு. இந்த பேட்டர்ன்ல சுத்தி வர 6 புறமும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு இதே பேட்டர்ன் அப்படியே மேல வரும். இப்ப நம்ம கிரீன் கலர்ல போட்டிருக்கோம். நீ அடுத்து எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சுதான் அடுத்த லைன் ஆரம்பிக்கணும். எல்லோ கலர் ஒயர் எடுத்துக்கிட்டு 4 இன்ச் இந்த பக்கம் விட்டுட்டு பேரா இருக்கிற ஒயர்ல தான் போட போறோம். நான் அந்த ஃபர்ஸ்ட் பேர் இருக்கிறத மட்டும் விட்டுட்டு அடுத்த பேர்ல ஆரம்பிக்கிறேன். 5 இன்ச்சுக்காட்ட விட்டுட்டு இதா பாருங்க இப்படி ஆரம்பிக்கலாம். நம்ம 2 ரன்னிங் ஒயரையும் உள்ள வச்சுக்கிட்டே தான் போட போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஒயர் தான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த லைன் ஃபுல்லாவே மிங்கிள் நாட்டு தான் வரும். இந்த சுற்று முழுமைக்குமே இப்படி மிங்கிள் நாட்டு தான் வரும். எல்லோல பியூர் நாட்டே வராது. எல்லோல பியூர் நாட் வந்துச்சுன்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், பேட்டர்ன் மாறுங்கிறது அர்த்தம். பாருங்க ஒரு நாட் போட்டுட்டேன்.
இதே மாதிரி தான் அடுத்தடுத்து நம்ம போட்டுட்டே வரணும். நம்ம கார்னர் திருப்புற இடத்துல உங்ககிட்ட காமிக்கிறேன். இங்கே ஆரம்பித்தோம், இங்கே ஃபஸ்ட்டு நாட்டில் ஆரம்பித்தோம். இது வந்து கார்னர் 5 கார்னர் திருப்பிட்டேன். இது 6வது கார்னரு. ஏன் இந்த 6வது கார்னரில் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன்னாக்கா கையோட லேடர் நாட்டு போட்டு காமிச்சிடலாங்கிறதுக்காக தான் காமிக்கிறேன். நம்ம ஒரு ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, அதை மடக்கி உள்ளே சொருகியிருக்கேன். அந்த இடத்துக்கு வந்து இப்போ நிற்கிது லைனு. இப்போ ஒரு பூ விட்டு ஒரு பேரை விட்டுட்டு 2வது பேரில் தான் ஆரம்பித்தேன். அதனால் அந்த ஒரு பேரையும் போட்டுக்கலாம். அந்த கார்னர் திருப்புற இடத்த வந்து இந்த நாட்டு இருக்குல்லையே அதை லைட்டாக இப்படி டேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம கூட இப்படி தானே மேல் நோக்கி தானே வளருது. அதனால் மேல் நோக்கி அப்படியே திருப்பிட்டு இதை இழுத்தோம்னா தான் இந்த கேப்பு ஃபில் ஆகி நமக்கு அந்த இடத்துக்கு ரொம்ப ஆக்வர்டாக இல்லாமல் அழகாக தெரியும். இதே மாதிரி தான் 6 கார்னரும் திருப்பணும். அந்த ஒரு ஒயர் கட் பண்ணி சொருகி விட்டுட்டோம்னா கார்னர் திருப்புறதுல வேற எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கேப் சின்னதாக இருக்கிறதுனால ஒயர் மடங்கிக்கும், பார்த்து கவனமாக திருப்பிக்கணும். பார்த்தீங்களா, அப்போ இங்கே ஒயர் லூஸ் ஆயிடுச்சு. இப்படி மடக்கும் போது கிட்ட வந்துக்கும். இந்த கேப் இல்லாமல் போடணும். போட்டாச்சு. இப்போ லேடர் நாட் போட போகிறோம். இந்த இடத்துக்கு லேடர் நாட் போட போகிறோம். நான் லேடர் நாட் எப்படி போடுறதுங்கிறத தனி வீடியோவாகவும் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். லேடர் நாட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு நாட்டை வந்து நல்லா லூஸ் பண்ணி 2 லூப்பையும் லூஸ் பண்ணி 2 ஒயரில் தானே போடுறோம். இந்த 2 லூப்பையும் லூஸ் பண்ணி மேலே கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த 2 லூப்பும் மேலே இருக்குது. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, யூஸ்வலாக இப்படி லூப் பிடிப்போம் வலது பக்கம். இப்போ இடது பக்கம் பிடிக்கும். இந்த இடது பக்கம் பிடிச்சி வச்சுக்கிறோம். அந்த 2 லூப்பும் இருக்குது. நம்ம ரன்னிங் ஒயரில் பிடிச்ச இந்த லூப்பை ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த பச்சை லூப்புக்குள்ளே விட்டு இந்த பச்சை ஒயரை மேலே எடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த எல்லோ கலர் லூப்பில் விட்டு எல்லோ கலர் ஒயரை மேலே எடுத்துடுறோம். 2 ஒயரையும் மேலே எடுத்துட்டு இந்த ரன்னிங் ஒயரை அருங்காமல் இது மேலே வச்சு இந்த லூப்பை அப்படியே டைட் பண்ணிக்க வேண்டியது. இப்போ ரன்னிங் ஒயரையும் உள்ளே இழுத்துக்கலாம். உள்ளே இழுத்துட்டோம்னா நமக்கு லேடர் நாட்டு அழகாக அது மேலே உட்காந்துரும். அடுத்த நாட்டு நம்ம அப்படியே போட வேண்டியதுதான். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் அப்படியே உள்ளே இருக்கும். யூஸ்வலாக வந்து நம்ம இப்படி இந்த ரன்னிங் ஒயரை அடுத்த பேருக்கு முன்னாடி இப்படி மேலே எடுத்து இந்த பேர் ஒயரோட போடுவோம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ரன்னிங் ஒயர் உள்ளேயே இருக்கும். அடுத்தது நான் பச்சை கலரில் போட போகிறேன். அதனால் அந்த ரன்னிங் ஒயரு உள்ளே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு லைன் வந்து மஞ்சளில் போட்டோம், அடுத்தது பச்சை வந்து அது நம்ம எந்த இடத்துக்கு போடணும்னு நினச்சோமோ அந்த இடத்துக்கு ஆரம்பிச்சுக்கிறேன். இந்த வழக்கம் போல் ஒரு 5 இன்ச்சு அந்த பக்கம் விட்டுட்டு இந்த ரன்னிங் பச்சை கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போடுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரன்னிங் ஒயரு மேலே கொண்டாந்து வச்சுக்கிறதுக்காக அதையும் இந்த நாட்டோடவே சேர்த்து வச்சுக்கிறேன். சேர்த்து வச்சுட்டு இந்த 3வது ஒயரை சுற்றி வந்துட்டோம். இப்போ டைட் பண்ணிட்டேன். இந்த ரன்னிங் ஒயரு இந்த நாட்டுக்குள்ளே விட்டு மேலே எடுத்திருக்கேன். அப்போ அடுத்தது எடுக்கும்போது இப்போ நம்ம ஒரு லைன் தாண்டி எடுக்கும்போது இது நல்லா பெருசாக தூக்கிட்டு இருக்கும். அப்படி தூக்கிட்டு இல்லாமல் படிமானமாக இருக்கிறதுக்காக இந்த போடுற ஃபஸ்ட்டு நாட்டுக்குள்ளே இந்த ரன்னிங் ஒயரை விட்டு வச்சுக்கிட்டேன். இது அப்படியே உள்ளே தான் இருக்கும். இதை இனிமேட்டுக்கு சேர்க்க போகிறதே இல்லை, அடுத்த லைனுக்கு தான் நமக்கு தேவை. ஆனால் அதை உள்ளே விட்டுட்டு இப்படி கிரீன் கலர் ஒயரில் தான் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எல்லோ கலரில் ஆரம்பிச்சோம் இல்லையா, உள்ளுக்குள்ளே ஒரு 4 இன்ச்சு விட்டுட்டு அதை உள்ளே சொருகிக்கணும். இப்படி மடக்கி எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் அப்படியே வரிசையாக இது வழியே ஒரு 5-6 நாட்டுக்கு வரும். அதை சொருகி விட்டுறணும். இப்படி நீட்டமாக சொருகி விட்டுறணும். இந்த பச்சை லைன் போட்டு முடிச்சுட்டு இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் வந்து இப்படி சொருகி விட்டுறணும். இப்போ இந்த 4 நாட்டு போடலை, நான் இந்த லைன் போட்டு முடிச்சுட்டு லேடர் நாட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த இப்போ சொருகணும் பார்த்தீங்களா, இது மாதிரியே வந்து இந்த ஒயரையும் சொருகி விட்டுறணும். இதில் பச்சை ஒயரையும் இதே மாதிரி உள்ளே சொருகிடணும். ஆல்ரெடி போட்டுட்டே இருக்கிறவங்கன்னா இது தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டெப்பு. பிகினர்ஸாக இருந்தாக்கா தெரிஞ்சுக்கோங்க.
இப்படி இந்த ஒயரு எந்த இடத்துக்கு முடியுதோ அது வரைக்கும் ஒரு 5-6 பூக்கு சொருகி விட்டுறணும். பச்சை லைனும் முழுசா போட்டு முடிச்சுட்டு லேடர் நாட் போட்டு மேலே எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஒயரை உள்ள சொருகி விட்டுறணும். அவ்வளோதான். இது இப்படி இந்த கூடையோட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் இவ்வளோதான். இதுக்கு மேலே இது அப்படியே ரவுண்டா ஒரு இந்த எல்லோ கலரு ஒரு பச்சை, மறுபடியும் மேலே எல்லோ, அதுக்கு மேலே பச்சை, எல்லோ பச்சை எல்லோ பச்சைன்னு அப்படியே போட்டுட்டே வர வேண்டியதான். நான் ஒரு அரை கூடை அளவுக்கு போட்டுட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். கூட நல்லா ஃபுல்லாக ஒயரை வந்துடுச்சு. நல்லா எத்தனை லைன் போட்டிருக்கேன்னு பார்த்தலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் லைனு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 19 20 21 22 23 24 25 லைன் போட்டு முடிச்சிருக்கேன். இந்த இடத்துக்கு லேடர் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இந்த இடத்துக்கு லேடர் நாட் போட்டு முடிச்சிருக்கேன். எல்லோ கலர் ஒயரு ரன்னிங் ஒயர் உள்ளதாக இருக்கு. லேடர் நாட் போட்டு முடிச்சிருக்கேன். இந்த ஒயரில் இவ்வளோ நீளம் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் சைடு வாலுக்கு வந்தது. இந்த ஒயரும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னும் 2 லைன் போடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இது கூட இதுவே நல்ல ஒயரம் கொடுத்துருக்கு. அதனால இதோட நிப்பாட்டிட்டேன். 25 லைனோட 27 லைன் பிளான் பண்ணி தான் ஒயர் வெட்டினேன். ஆனால் போதும், 25 லைனுக்கே கூட நல்ல ஒயரமாக தெரியுதுன்னு இதோட நிப்பாட்டிட்டேன். 2 ரன்னிங் ஒயருமே எல்லோ கிரீன் ரெண்டுமே உள்ளதாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம இதோட வெட்டிடலாம். இது எல்லோ ரன்னிங் ஒயர், இந்த கிரீன் ரன்னிங் ஒயர். இது வந்து எல்லோ ரன்னிங் ஒயர். ஒரு 4-5 விட்டு வெட்டிக்கலாம். வெட்டிட்டேன். இது ரெண்டையும் அந்த ராஸ் சைடு எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அந்த லைன்ல அப்படியே சொருகி விட்டுறலாம். சொருகிட்டாச்சு. இப்போ இந்த ஒயரெல்லாம் வந்து இப்படி மூணாவது இப்போ இதில் வந்து என்ன பண்ணோம்னா இப்படியே சொருக முடியாது. இதில் வந்து நம்ம நார்மல் நாட் போடணும். ரன்னிங் ஒயர் இல்லையா, இதில் வந்து இப்படி நார்மல் நாட் போடணும். கிராஸ் கட் போடுவோம்ல அந்த மாதிரி. இது ஃபுல்லாகவே இப்படி நார்மல் நாட்டு போட்டுட்டு வரணும். போட்டுட்டு நமக்கு இவ்வளோ நீள ஒயரை வந்து சொருகிட்டு இழுத்திட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு மீதியை கட் பண்ணிடுவோம். நான் உங்களுக்கு ஒரு 3 நாட் மட்டும்தான் போட்டிருக்கேன், போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் கூட முழுமைக்கும் வந்து நார்மல் நாட் போடணும். நார்மல் நாட் போட்டுட்டு அதை வந்து இப்படி 3வது முடிச்சில் மடக்கி சொருகணும். இது நார்மல் நாட் ஒன்று, நெல்லிக்காய் முடிச்சு ஒன்று, அதுக்கு அடுத்து இருக்கிற நாட்டில் இப்படி பக்கத்துலேயே கூட சொருகிக்கலாம். இல்லைன்னா ஒரு ஒயர் விட்டு கூட சொருகலாம். இப்படி மடக்கி படிமானமாக அப்படி சொருகிட்டோம்னா இப்படி ஃபுல்லாக ஒரு லைன் முழுமைக்கு இதே மாதிரி சொருகிட்டு அப்புறம் நமக்கு ஒயர் எந்த அளவுக்கு வருதோ ஒரு 6 பூ 7 பூ அளவுக்கு சொருகிட்டு மீதி இருக்கிற ஒயரெல்லாம் கட் பண்ணிட்டோம்னாக்கா கூட வந்து ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கு மேலே கைப்பிடி தான் போடணும். நான் இதே மாதிரி ஃபுல்லாக ஒரு லைன் சொருகிட்டு கூடையும் சொருகிட்டு ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். படிமானமாக அப்படி கூடை முழுமைக்கும் சொருகி விட்டுருக்கு. இதை வந்து இன்னும் ஒயர் எந்தெந்த நீளம் இருக்கோ அந்தந்த நீளத்துக்கு சொருகிட்டு கூட ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. கூடையும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. சொருகிட்டு கூடையோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஃபுல்லாக சொருகி முடிச்சிட்டேன். சொருகி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரெல்லாம் வெட்டிட்டேன். கூட ரொம்ப அமைப்பாக அழகாக வந்திருக்கு. நல்ல ஸ்பேசிஸாகவும் இருக்குது.
இந்த கூடை வந்து 4 ரோல் முழுசாக பிடிச்சிது. ரொம்ப அழகாக இருக்குது கூடை. இதுக்கு இன்னும் கைப்பிடி போடணும். நான் கைப்பிடி போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.